ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது வந்து கேம்பை ரோக்கின் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 6. வாங்க அப்படிங்கிற போகலாம். இது ஒரு குக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்குது. அனிமைங்கிறதுனால இது ரொம்ப காமெடியாகவும் நல்லா ஒரு கேம்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்கப்போ இது கேவல டஞ்சன் ஃபெல் சொல்லவும் நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம் நம்ம ஹீரோ கேக்குறான் உன்னோட எர்த் மேஜிக் நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் அப்படின்னு ஃபெல் சொல்லவும் போன தடவை பட்டதே போதுப்பா வேண்டாம் அப்படின்னு ஹீரோ நைஸா ஓட பார்க்கவோ உள்ள போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தூக்கி உள்ள போறான். நான் போக மாட்டேன், என்னால டஞ்சன் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஆல்ரெடி இந்த டஞ்சனை வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லா வீக்கான சொல்லவும் யாரு பாத்தீங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும் நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா நீ சொல்ற ரேட்ல போனா உன்னோட எர்த் மேஜிக் நீ இம்ப்ரூவ் பண்றதுக்கு பல வருஷங்கள் ஆயிரும். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி நான் உள்ள போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அனதர் சாப்பாடு எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டா அவனோட ஸ்ட்ரென்த் எபிலிட்டி லெவல் ஏறுங்கிறப்ப நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ புரியுது நீ இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன்னு அப்படின்னு ஃபெல்லியச்சோட பார்த்துட்டு இருக்கு. எது ஏன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாத்துலயும் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுக்கிறதா பேலன்ஸ் நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னப்பா சூரிய அந்த பாத்திரத்துல சேர்த்து சாப்பிட்டான் அப்படின்னு ஃபெல் கேட்கவும் சாப்பாடா இல்லாத அட்வான்டேஜ் சாப்பிட்டா கூட சூரியோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிக்கிறான். ஃபெல்ல பேலன்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறான். சாப்பிட முடியாதுப்பா ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ அவன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா எல்லா பவரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூரிக்கு மட்டும் இல்லாம லெவலும் சேர்த்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ போடாம ஃபெல் கேட்கும் தயார் மறக்காம பேரியரை போட்டுருப்பா அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஃபெல் அதோட பேரியரை ஆக்டிவேட் பண்ணிட்டு வெளில போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். திடீர்னு ஏதோ ஒரு மான்ஸ்டர் ஆசிட் துப்பி அந்த ஸ்லைம் மான்ஸ்டர் காலி பண்ணுது. சோய் எப்படி உழுது அப்படின்னு வரானே அப்படின்னு ஃபெல் பார்த்தா சரி இப்போ வாண்டட் ஃபெல் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவோம். ஸ்டோன் புல்லட் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை ஈஸியா கொன்றுதான். என்ன இது பாடி மறந்துட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த டஞ்சனே ஒரு லிவிங் கிரீச்சர் தான். இறந்து போனது எதுவா இருந்தாலும் அந்த டஞ்சனே சாப்பிட்றோம். அடுத்த ஃப்ளோர்ல முயல் இருக்குன்னு ஃபெல் சொல்றான். அதே மாதிரியே அதுங்க வருவோம். நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு ஹை 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 அப்படின்னு அதுங்களை வரட்டும் மேஜிக் யூஸ் பண்ணுப்பான்னு ஃபெல் சொல்றான். ஹீரோ ஃபயர்பால் மேஜிக் யூஸ் பண்ணு அப்படின்னு ஃபெல் சொல்றான். நம்ம ஃபாரஸ்ட்ல தான் நீ ஒரு லெஜெண்டரி மான்ஸ்டர், நீ எந்த ஒரு மான்ஸ்டரும் பக்கம் நெருங்காது. ஆனா இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏன் உன்னை ஈஸியா அட்டாக் பண்ண வருது அப்படின்னு ஹீரோ கேட்கும். ஏன்னா அந்த டஞ்சன்ல அதுங்கெல்லாம் இப்பதான் பிறந்திருக்கு, என்ன பத்தி அதுங்களுக்கு தெரியாது. ஏன்னா கோபால் அட்டாக் பண்ண நெக்ஸ்ட் டைம் 3 ஸ்டோன் புல்லட் ஷூட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்றான். ஹீரோ போறான். இதுதான் கடைசி ஃப்ளோர். நான் கடைசியா பார்த்தப்ப இந்த இடத்துல ஒரு 10 கோபால் நின்னுச்சு. ஹீரோ போய் பார்த்தா அங்க ஒரு கோபால்ட் குரூப்பே நின்னுட்டு இருக்கு. இப்ப 10 சொன்ன 100க்கு மேல நிக்குது. நம்ம பேர்ல நம்ம ஹீரோ சொல்லவும் பாருங்க போய் சண்டை போடு. சோயும் நானும் இருக்கோம். அது போக என் பேரியர் வேற இருக்கு. அப்புறம் ஏன் பயப்படுத பாரு, சோயி ஃபைட் பண்ண ரெடியா இருக்கா. அவனை பார்த்து தைரியத்தை கத்துக்கோ. ஹீரோவை ஃபெல் தள்ளி விடுறா. சோயோ ஃபைட் பண்ண ரெடியா அப்படின்னா எல்லாத்தையும் கூட பேரியை வச்சு வேற லெவலில் ஃபைட் பண்ணுறானே. நானும் சீக்கிரம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸ்டோன் புல்லட் அப்படின்னு சொல்லி இப்போ டக்கு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சூரிய அதோட ஆசிட் அட்டாக் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கு. நம்ம நிறைய இடத்த சாவடிச்சிட்டோம். ஹை மற்றவங்கெல்லாம் பயந்து ஓடிடுச்சுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஏதோ பெரிய மான்ஸ்டர் வர மாதிரியான சவுண்டு கேட்குது. ஐயோ இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இது ஒரு கோபால்ட் கிங், இவ்வளோ கோபால்ட் ஒரே இடத்துல கேதர் ஆயிருக்கிறப்பமே யோசிச்சிருக்கணும் இங்கே ஒரு கோபால்ட் கிங் இருக்கும் அப்படின்னு ஃபெல் சொல்லவும் இதை ஏன்டா நீ முன்னாடியே சொல்லலை, சாரி மோதி பார்த்தலாம் வேற சாய்ஸ் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. அதோட அட்டாக்ஸ்ல ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோ ஸ்டோன் புல்லட்டும் அது மேலே ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், வேற இதோட அட்டாக்கை தாக்கு பிடிக்காத அப்படின்னு ஃபெல் சொல்லவும் அட பாவி இதை முதலையே சொல்ல மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோவை உயிரை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக ஸ்டோன் புல்லட்டையும் பெருசா கிரியேட் பண்றான். இந்த அட்டாக் அந்த கோபால்ட் கிங்கை காயப்படுத்துது. ஆனாலும் அது கீழே விழல. ஆனா அதிகமா இதுக்கு யூஸ் பண்ணதுல நம்ம ஹீரோக்கு மயக்கமா வருது. அவ்வளவுதான் நான் செத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதை அட்டாக் பண்ணும்போது ஃபெல்லோட பேரியர் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த வீக்கான மான்ஸ்டரால எல்லாம் ஏன் பேரியரை உடைக்க முடியாது ஃபெல் சொல்றான். சோயை ஆசிட வச்சு அட்டாக் பண்ணி அந்த கோபால் கிங்க ஒரு வழியா சாவடிக்கிறான். அவ சோயி திடீர்னு க்ளோவாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ அப்படியே வாங்கிட்டான். இப்போ நம்ம ஹீரோவை ஃபெல் டஞ்சனுக்கு வெளியே தூக்கிட்டு போயிருந்தா. சோயி நம்ம ஹீரோவை கண்ணத்தை தட்டி எழுப்புறான். டஞ்சனுக்கு வெளியே வந்துட்டோமா, என்னாச்சு ஹே சோயி என்ன நினைச்சு கவலைப்பட்டியா, நான் ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்லவும் நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு அது சொல்லுது. ஆமா நீ ஓகே தானே சோயி நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லவும் சோயி இது ஓ வாய்ஸா, ஆமா நீ இப்ப பேச ஆரம்பிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் அந்த பெரிய மாஸ்டர் டிஃபீட் பண்ணனா அப்பதான் மாஸ்டர் அப்படின்னு சோயி சொல்லவும் ஐயோ இப்போ உன்னால பேச முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ அதை ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா சோயி இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டான். நீ ஆல்ரெடி லெவல் 7 வந்துட்டியா, அதுக்கு ஆசிட் புல்லட்னு உன்கிட்ட இருக்கு, நானும் இப்போ லெவல் 7ல தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது பிறந்து 14 days ஆன பேபிஸ்ல எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஹீரோ வருத்தப்படுறான். சோயி ஸ்ட்ராங்கா இருக்குது மோசமா மாஸ்டர் அப்படின்னு கேட்கவோ இல்ல நீ ஸ்ட்ராங்கானது எனக்கு ஹாப்பி தான் நம்ம ஹீரோ சொல்லவோ அப்ப நானும் ஹாப்பி அப்படின்னு சோயி சொல்லுது. அம்மா ஃபெல்லங்கன்னு கேட்கவோ அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சோயி சொல்றான். உன்னால பேச முடியுது, நீ ஸ்லைம்லேயே ஸ்பெஷலா நம்ம ஹீரோ கேட்கவோ தெரியல சோயி தான் அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லவும் ஹீரோ
ஹீரோ யோசிச்சுட்டுக்கா இல்லைன்னா வாயில ரத்தமா இருக்கு எங்க பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும் நீ எந்திக்க லேட் ஆச்சு எனக்கு பசிச்சுது அதான் வேட்டையாடி சாப்பிட போனேன் ஆனா ஓ சாப்பாடுல அவளுக்கு வரல சீக்கிரம் எனக்கு சமைச்சுதா அப்படின்னு சொல்லி பெல் கேட்கவும் மேஜிக் யூஸ் பண்ணி நான் டயர்டா இருக்கேன் ஸோ நம்ம நியூட்ரிஷனலா எதையாச்சும் செய்வோம் எக்கு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அதை ஆர்டர் பண்ணிப்போம் அப்புறமா சோயா சாஸ் தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன் அதை ஒன்று ஆர்டர் பண்ணிப்போம் மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ சமையல ஆரம்பிக்கிறான் ஐட்டம் பாக்ஸ்ல இருந்து ராக் பேர்டோட மீட் எடுத்து இப்போ தேவையான எல்லாத்தையும் போட்டு ஒன்னா குக் பண்றான் அண்ட் கடைசி அதை எக்கு கலக்கி ஊத்துறான் ரைஸை நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டான் இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குவோம் ஃபெல்லோ அதை சாப்பிட்டு பழக்க போல சூப்பர் அப்படின்னு என்ஜாய் பண்ணி சாப்பிடுறான் இன்னும் கொஞ்சம் வேணும்னு ஃபெல் கேட்குமா என்ன சோய் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குவோம் ஆமா வேணும் அப்படின்னு சொல்லி சோய் சொல்லவும் என் ஃபேமிலியில வர எல்லாருக்கும் வயிறு ரொம்பவே பெருசா இருக்கு சரி ஓகே அவங்க வயிறு முட்டல் அவளுக்கு நம்ம ஹீரோ சாப்பாடு கொடுக்குறான் சோய் எப்படி பேச ஆரம்பிச்சாலும் ஹீரோ யோசிக்குவோம் நீ தூங்கிட்டு இருந்த அப்பதான் அது நடந்தது அப்படின்னு ஃபெல் சொல்லவும் ஆமா சோய் அங்கிள் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினான்னு சொல்லவும் அங்கிள் அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்குவோம் அப்படி இதை கூப்பிடாத அப்படின்னு ஃபெல் சொல்றான் சோய் பிறந்த 14 நாள் தான் ஆகுது நீ பிறந்த பல வருஷங்கள் ஆச்சு அவனுக்கு அப்புறம் பண்ணும்போது நீ அங்கிள் ஃபெல் அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான் அப்படின்னா நீ அவனுக்கு அங்கிள் தான் சொல்லவும் எனக்கு 27 வயசு தான் ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஆமா மாஸ்டர் எப்பவும் மாஸ்டர் தான் அப்படின்னு சோய் சொல்லவும் கேட்டுச்சா அங்கிள் பெல் அப்படின்னு ஹீரோ கலாய்க்கவும் அங்கிள் கூப்பிடாத அப்படின்னு சோய் பெல் மிரட்டவும் சோய் ஒரு மாதிரி சேட் ஆகுது அங்கிள் பெல் அப்படின்னு சோய் சொல்லவும் இந்த பையனை போய் ஆரம்பிக்கல மனசாட்சி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் சோய் மட்டும் நான் அங்கிள் கூப்பிட்டு கொடுத்தோம் அப்படின்னு பெல் சொல்லவும் ஜாலி தேங்க்ஸ் அங்கிள் பெல் அப்படின்னு சோய் சொல்றான் சோய் ரொம்ப கியூட் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சிட்டு இருக்கான் ஆக்சுவலி அந்த கேவ் விட்டு வெளியே வந்த அப்புறமா மாஸ்டர் நீங்க ஓகேவான்னு சோய் பேசுறது பார்த்துட்டு சோய் உன்னால பேச முடியுதான்னு பெல் கேட்கவும் நான் பேசுறது கேக்குதா ஜாலி மாஸ்டர் என்ஜோனி நான் அவர்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சோய் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான் சீக்கிரமே அவன் என்ஜோனி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்லவும் சோய் அங்கிள் ஃபெல் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அது ஜாலியா குதிச்சிட்டு இருக்கவும் என் அங்கிள் கூப்பிடாத அப்படின்னு ஃபெல் சொல்றான் சோய்க்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்கீங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கைண்டு அதனால தான் நீங்க அங்கிள் அப்படின்னு சோய் சொல்லவும் அதுக்கு தான் நீ என் அங்கிள் கூப்பிட்டியா அப்படின்னு ஃபெல் ஹாப்பி ஆகுறான் ஆனா நீ என் அங்கிள் கூப்பிடாத சரியா நான் போய் வேட்டையாடி வந்திருக்கேன் அப்படின்னு ஃபெல் அங்க ஓடி இருக்கான் போறதுக்கு முன்னாடி ஃபெல் நம்ம ஹீரோ மேல பேரியர் போட்டு விட்டு தான் போயிருக்கான் அங்கிள் ஃபெல் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சோய் குதிச்சிட்டு இருக்கான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது எக்ஸ்ட்ரா சீன்ஸ்ல